ஆன்ம வணக்கம். அருட்பெருஞ்சோதி அகவல் விளக்கம். வரிகள் 11, 12. உரைமனம் கடந்து ஒரு பெருவெளி மேல் அரைசு செய்தோங்கும் அருட்பெரும் ஜோதி. இதில் உரை என்றால் வாக்கு, சொல், புறக்கருவி. மனம் என்றால் நினைவு, சிந்தனை, அறிவு, உள்கருவி. அதாவது மனிதன் எவ்வளவு பேசினாலும் சிந்தித்தாலும் அறிவு வளர்த்தாலும் அது எல்லாம் அருட்பெருஞ்சோதியின் முழு உண்மையை அடைய முடியாது. ஏனென்றால் அது அறிவுக்கு அப்பாற்பட்ட நிலை. அடுத்து ஒரு பெருவெளிமேல். வெளி என்றால் நம் கண்களுக்கு தெரியாத எல்லையில்லாத பரந்த ஒளி. உலகத்தில் காற்று, ஆகாயம், வெளிச்சம் இவையெல்லாம் வெளி என்பதற்கான உதாரணங்களே. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இது இயற்கை வெளி அல்ல, தெய்வீக வெளி. அதாவது அறிவும் ஒளியும் அமைதியுமான பெரும் நிலை. அங்கே இருளோ கோபமோ ஆசையோ எதுவுமே இல்லை. அமைதி மற்றும் ஆனந்தம் கொண்டு நிலை. இதுவே அருட்சுத்த சாந்தி நிலை. அடுத்து அரைசு செய்தோங்கும் அருட்பெரும் ஜோதி. அரைசுனா ஆட்சி, அரசு. அது பொருள். அந்த அருள் ஒளி அனைத்தையும் ஆட்சி செய்கிறது. அதனால்தான் உலகமோ இயங்குகிறது, உயிர்கள் எல்லாம் சுவாசிக்கின்றனர், மனம் சிந்திக்கிறது. அனைத்திற்குமே மூலமாக இருக்கிறது தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அடுத்து இந்த 2 வரிகள்ல இருந்து வள்ளல் பெருமான் நமக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, மனமோ சொற்களோ எட்ட முடியாத எல்லையில்லா ஒரு நிலை இருக்கு. அதுதான் அருட்பெருஞ்சோதி நிலை. அது எங்கும் பரவி இருக்கிறது, அனைத்தையும் ஆட்சி செய்து சாந்தமாக இருக்கிறது. அதை நம் மனதாலும் மொழியாலும் அறிய முடியாது, அனுபவிக்க மட்டுமே முடியும். ஆன்ம வணக்கம். அருட்பெருஞ்சோதி அகவல் விளக்கம். வரிகள் 13, 14. ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளி தரும் ஆக்கையும் ஆக்கமும் அருளிய அருட்பெரும் ஜோதி. இதில் ஊக்கம் என்னவென்றால் கருணையால் செய்கின்ற நன்முயற்சிகள், உற்சாகம், தன்னம்பிக்கை, இதுதான் ஊக்கம். இது நமக்கு சொந்தமானவை அல்ல, அனைத்துமே அருட்சக்தியின் வெளிப்பாடு தான். உணர்ச்சினா நம்மள் தோன்றும் மன உணர்வுகள், அதாவது அன்பு, கருணை, மகிழ்ச்சி, பாசம், இதெல்லாம் தான் உணர்ச்சிகள். இந்த ஊக்கமும் உணர்ச்சியும் இது பொருள் என்னன்னா, நம்முடைய மனமும் உணர்ச்சிகளும் தெய்வீக அறிவால் இயக்கப்படும் ஒரு கருவி மட்டுமே. அடுத்து ஒளி தரும் ஆக்கையும். ஆக்கைனா உடல் இல்லது மனம்னு பொருள் கொள்ளலாம். ஒளி தரும் ஆக்கையும்னா அறிவொளி, ஞானம், தெளிவு தரும் உடல், இதுதான் ஒளி தரும் ஆக்கையும். அடுத்து ஆக்கமும் அருளி அருட்பெரும் ஜோதினா, கடவுள் நம்மளுக்கு நிறைய சக்திகள் இது பண்ணியிருக்கார். ஊக்கம், உணர்ச்சி, அறிவு, உடல் நமக்குள் உருவாக்கி அருளியதே இந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான். அது அனைத்திற்குமே மூலதாரணம், பிரபஞ்சத்தின் ஆதாரமே அருட்பெருஞ்சோதி தான். நமக்குள்ள உயிராகவும் செயலாகவும் விளங்குகிறார். இந்த 2 வரிகள்ல இருந்து வள்ளல் பெருமான் நமக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, மனிதனின் உயிர், மனம், உடல், உணர்வு எல்லாமே நமக்கு சொந்தமானவை அல்ல. எல்லாமே அருள் ஒளியோட வெளிப்பாடு தான். எல்லா செயலுமே நாம் செய்கிறோம் என்று நினைக்க வேண்டாம். என்னுள்ளிருந்து செய்பவனே அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே.